Hi, hello friends. Welcome to Vinu Tamil Blogs. Today's special பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யார் பண்ணுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஷோபா தான் அவங்க தான் பண்ணுவாங்க. நம்ம ஒன்லி டேஸ்ட் தான் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் ஷோபா. இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பாத்திரம் சூடானதும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நான் 3 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நான் வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் 3. நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் 1 கிலோ மட்டன் வச்சு தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு தக்காளியும் இப்போயே சேர்த்துடுறேன். 2 தக்காளி. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். நான் 3 தான் போடுறேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக. ப்ளஸ் நான் குவான்டிட்டி 1 கிலோ பண்ணுறேன் இல்லையா, அதனால் போதும் இவ்வளோ. ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டும் ஈக்குவல் ரேஷியோ தான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 10 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் தான் போடுறேன். காரம் பத்தலைன்னா அப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது தயிர் போடுறேன். தயிர் போட்டதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, திருப்பி கொஞ்சம் புதினா போட்டுக்கிட்டு நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன். அது கூடவே 1 கிலோ மட்டன். இதில் கொஞ்சம் உப்பு, சில்லி பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். தண்ணியை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மிளகாய் பேஸ்ட்டுக்கு பதிலாக காரத்தூள் கூட போடலாம். பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் உப்பை திருப்பி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக தம் போடுறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டன் இதிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி சேர்க்க வேண்டியது தான். மசாலாலாம் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தேவையான தண்ணியை ஊற்றுறேன். 1:2, 1 கிலோ அரிசி, அதனால் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன், இன்க்ளூடிங் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும். இப்போ எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி. இப்போ நான் இதில் அரிசி போடுறேன். நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு சீரக சம்பா நல்லாயிருக்குன்றதால நான் அதை ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் மஞ்சத்தூள் ஆட் பண்ணாலும் கலர் மஞ்சளாக வந்துடும், அதனால் ஆட் பண்ணல. இன்னொன்று என்னென்னா, தனியாத்தூள் ஆட் பண்ணால் கூட அவ்வளோ நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் புதினா சேர்த்துக்கிறேன். தாராளமாகவே புதினா சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி எல்லாம் வெந்து வர்றப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுடுறேன். இப்போது தம் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் முக்கால்வாசி வத்திடுச்சு. இப்போ நெய் ஊற்றி தம் போட்டுடுறேன். ஒரு 1/4 மணி நேரம், 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுக்கிட்டு. இப்போது தம் போடுறதுக்கு சில்வர் ஃபாயில் பேப்பரை எடுத்து போட்டாச்சு. இப்போது ஒரு கனமான பாத்திரத்தால் தண்ணியை பிடிச்சிட்டு, சுடு தண்ணி பிடிச்சிட்டு நான் வைக்கிறேன். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் ஆறட்டோன்னுட்டு. திறந்து பார்க்குறேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேஸ்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம வேலை அதுதான். எப்படி செஞ்சுருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணுவோம். அதுவும் என் ஒய்ஃப் ஷோபா அவங்க பண்ணாங்கன்னா, ஷோபா பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஆம்பூர் பிரியாணி மாதிரியே இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இன்னொன்று பிரியாணியில் வந்து சீரக சம்பா ரைஸ் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஷோவாக பண்ண பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.